ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இனி நம்ம ஷேர் மார்க்கெட்ல பார்க்க போற ஷேர் வந்து ஐடிசி. ஏன்டா எல்லாரும் ஐடிசி பத்தி பேசிட்டாங்க, நீ ஐடிசி பத்தி பேச வந்துட்டேன்னு பார்க்கலாம். பட் ஐடிசி பத்தி பேச வேண்டிய நேரம் இப்போ வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐடிசி வந்து 2 daysல வந்து 14% கரெக்ஷன் ஆயிருக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் அது மட்டும் இல்ல, லாஸ்ட் 1 yearல வந்து 30% வந்து கரெக்ஷன் ஆயிருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த குட் ஸ்டாக்கு. எல்லா போர்ட்ஃபோலியோலும் கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்து நிறைய பேர் இதை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான கம்பெனி. கம்பெனி வைஸ் பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எதுவுமே இல்லை. இது இல்லாம இதுக்கு வந்து ப்ரமோட்டர்னு பாத்தீங்கன்னா யாருமே இல்லை. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்ட் வந்து குரூப் ஆஃப் என்டிட்டி வந்து இதை வந்து ஹோன் பண்ணி பண்ணுகிறாங்க. ஸோ இது சிம்பிளான ஓனரு அந்த மாதிரி யாருமே இதுல இல்லை. இது போர்ட் மீட்டிங் அந்த மாதிரி வச்சுதான் இதை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல பாத்தீங்கன்னா ஏன் இது டவுன் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிகரெட் மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 80% டாக்ஸ் வந்து February 1ல இருந்து போடுன்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பா வந்து கம்பெனியோட ரெவன்யூ அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி மார்க்கெட் வந்து இப்போ வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கு. அது இல்லாம இந்த கரெக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து ரொம்ப நாளா இந்த ஸ்டாக் வந்து ஏறாம அதே இடத்துல ஸ்டேபிளா இருந்தது. இது வந்து நீங்க லாஸ்ட் ஒரு 6 month முன்னாடி பாத்தீங்கன்னா 440 போயிடுச்சு, 430 போச்சு, திருப்பி வந்து 400 வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருந்தது. ஏன்னா இதை பத்தி ஒரு டிசிஷன் வந்து கவர்மெண்ட் வந்து பப்ளிக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணனால இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் ஆயிருக்குது ஒரு 2 days பிஃபோர். அதனால இப்போ வந்து அதை வந்து நல்லா கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஏன் இப்ப கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ஐடிசி வந்து நாட் ஒன்லி சிகரெட் கம்பெனி. ஐடிசில வந்து ஏகப்பட்ட பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபுட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லயும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர்லயும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து ஐடி செக்டர்லயும் இருக்கிறாங்க. அது இல்லாம ஐடிசி ஹோட்டல்ன்ற ஒரு பிசினஸ்லயும் அவங்க 40% வந்து ஓன் பண்றாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அவங்களோட ரெவன்யூ சிகரெட்டை வந்து பேஸ் பண்ணி இல்லை. ஆனாலும் 70 to 80% ரெவன்யூ வந்து சிகரெட்ல இருந்து அவங்களுக்கு வருது. அது ஒன் ஆஃப் த கன்சர்ன். ஆனாலும் இப்ப சிகரெட் பிடிக்கிறவங்க பாத்தீங்க, சிகரெட் 20 ரூபா விற்கிற சிகரெட் வந்து நாளைக்கு 25 ரூபா விற்குதுன்னா பிடிக்காம இருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. குறைச்சிப்பாங்க, ஆனா பிடிப்பாங்க. ரெவன்யூ கம்மியாகும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த மாதிரி கம்பெனில லாங் டேர்ம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதோட ரெவன்யூ வந்து ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட அதிகமா இருக்கும். ஏன்னா இவங்களோட காம்படிட்டர் பாத்தீங்கன்னா யூனியன்ல ஒரு காம்படிட்டர் இருக்காங்க. அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3000 இருக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிகரெட்லயும் ஒன் ஆஃப் த காம்படிட்டர் இருக்காங்க. அவங்களோட பிரைஸும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 கிட்ட இருக்குது. சோ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கீழே இருக்க கம்பெனி அதை தாண்டி வந்து இதோட கரெக்ஷன் வந்து நம்மளுக்கு இப்போ நல்லா கிடைச்சிருக்குது. இப்ப நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சுன்னா நம்மளோட மொத்தமா இதோட ஒன்லி கோல் அப்படின்னு சொல்லி இதை நம்ம கன்சிடர் டைமே பாத்தீங்கன்னா மினிமம் 6 months ஆகும். சோ இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து கம்பெனிக்கு வந்து எந்த அஃபெக்டும் இல்லை அப்படின்னு தெரியும் போது இதோட பழைய ரேட்டுக்கு இது போயிடும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா லாங் ரன்ல பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரிபிள் டைம் ரிட்டர்ன் கொடுக்க கூட சான்ஸ் இருக்குது. அது இல்லாம இதுதான் வந்து இந்த கம்பெனில இருந்த மேஜர் கன்சர்னா இருந்தது ரொம்ப நாள். கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி டாக்ஸஸ் வந்து இதுல போட போறாங்கன்றது. சோ இப்ப வந்து இதுல வந்து ஓப்பனா இதோட டாக்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. சோ இதுக்கு மேலேயும் கவர்மெண்ட் இதுல டாக்ஸ் எடுத்துவாங்களான்னா கண்டிப்பா ஏற்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அது இல்லாம இந்த மாதிரி சான்ஸை நம்ம இதை வந்து பை பண்ணும் போது நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து டபுள் த டைம் கிடைக்குது ரொம்ப சான்சஸ் இருக்கு. ரொம்ப நாள்ல வெறும் 2 year 3 yearல டபுள் த டைம் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு 20 to 30%ன்றது ஒரு 1 yearல கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இதோட ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஜூன்ல தான் தெரியும். ஏன்னா ரூல்ஸ் போடும் போது அதை பிரேக் பண்ற மாதிரி கம்பெனிங்க வந்து சில பல வேலைகள் வந்து பார்ப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த சைஸ் சிகரெட்டுக்கு இந்த ரேட் வைக்கும் போது அதை விட சைஸ் கம்மியா இருக்கிறதோ இல்ல பேக்கெட்ஸ் வந்து கம்மி பண்றதோ அந்த மாதிரி எதனா ஒரு வேலையை வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும் போது அஃபெக்ட் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப இருக்காத போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா சேஞ்ச் ஆகும் போது இதோட பிரைஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா இப்ப இருக்க 340ன்ற ரேஞ்சை தாண்டி கண்டிப்பா 440ன்ற ரேஞ்சுக்கு இது போயிடும். ஏன்னா இது 440ல இருந்து கரெக்ஷன் ஆன ஒரு ஸ்டாக் இந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக 400ல இருந்தது. இப்ப இந்த சுச்சுவேஷன் வந்து வந்துட்டு ஓப்பனா தெரிஞ்சிட்ட பிறகு இதை வந்து கரெக்ட் பண்ணிருக்காங்க. இது மேலும் மேலும் கரெக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் இப்பத்துல இருந்து நம்ம கன்சிடர் பண்ணோம்னா கண்டிப்பா இதை ரிஸ்க் எடுக்க வேண்டிய டைம்ல தான் இருக்கும். ஏன்னா இதே மாதிரியே ஒரு ஸ்டாக் தான் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 1 yearக்கு ஒரு 6 to 8 monthsக்கு முன்னாடி அதோட ரேட் வந்து 660 1500ல இருந்து 660 போச்சு. அப்போ வந்து நிறைய பேர் பயந்து அதுல இருந்து வெளியே போயிட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதோட பிரைஸ் வந்து 900 போயிடுச்சு. சோ நான் லாஸ்ட் வீடியோல கூட போட்டிருந்தேன் அதை வந்து கன்சிடர் பண்ணுங்க 840ல இருக்குது, அதை இப்ப கூட கன்சிடர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி 1.5 monthக்கு முன்னாடி போட்ட வீடியோல கூட 740ல இருக்கும்போது கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னேன். சோ இப்ப வந்து அது 900 போயிடுச்சு. சோ இனிமேல் அதை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கான ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியாயிடும். 10% 20% ஆயிடும். இதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணிருந்தீங்க 800Kல 840ல கூட நீங்க கன்சிடர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். 50% இருக்கும்.
கண்டிப்பா அது வரும் 1 இயர்ல பாத்தீங்கன்னா 1500 1400 போறதுக்கு கண்டிப்பான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஒன் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் வந்து ஐடிசி. ஐடிசிக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 1500 அந்த மாதிரி போகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போகாது. ஆனா 500 ஒரு ரேஞ்ச் வந்து அது ஆல்ரெடி டச் பண்ண ரேஞ்சு. அதுல இருந்து ஐடிசி ஹோட்டல் பிரிஞ்சது, இந்த மாதிரி பல சுச்சுவேஷனால அது திருப்பி கரெக்ஷன் ஆகி இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. சோ இதை இப்ப கன்சிடர் பண்ணலாம். இது 440ன்ற ஒரு ரேஞ்சுக்கு இது ஈஸியா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. வித்தின் 6 to 8 months ஆஃப் பீரியட். ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30% கேரண்டீட் ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு 8 monthsல இதுல இருந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது. ஸோ இதை இப்ப நம்ம கன்சிடர் பண்றது எந்த விதம் தப்பு இல்லை. அது இல்லாம நம்ம ஒன்லி ஃபோக்கஸ் இந்த ஸ்டாக்ல பண்ணலாமானாலும் அதுக்கும் வந்து கண்டிப்பா இதை பண்ணலாம். ஏன்னா வருஷம் ஃபுல்லா நம்ம ஒரு 10 ஸ்டாக்கை போட்டு அது கரெக்ஷனா இது கரெக்ஷன் ஆகிறத தாண்டி கரெக்ஷன் ஆகிற 1 2 நல்ல ஸ்டாக்கை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணாலே நம்ம டபுள் த டைம் ரிட்டர்ன்ஸும் ஈஸியா பார்த்துலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. இது பை காலோ இதுவும் இல்லை, நம்மளோட எக்கனாமிக் வெல்த் கால் தான் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு 4 பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் என்னால கண்டிப்பா வீடியோ போட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.